இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு கடவுள் தந்த ஆசீர்வாதத்தின் நாள். இன்றைய நாளிலே ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். எந்த செய்தி கேட்பதற்கு முன்னாலும் இறை வார்த்தையை செவி கொடுத்து கேட்கின்ற இவர்களுடைய செவிகளை ஆசீர்வதியும். எதை பார்ப்பதற்கு முன்னாலும் இறை வார்த்தையை பார்க்கின்ற இவர்களுடைய கண்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எதை பேசுவதற்கு முன்னாலும் இறை வார்த்தையை பேசுகின்ற இவர்களுடைய வாய்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை, இறை வார்த்தையின் முன்னால் இருந்து ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இன்று இவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 115:11. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற மக்கள், பல நாட்கள் ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லையே என்று நம்பிக்கை தளர்கின்ற மக்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீதிமன்றத்தில் போராடுகின்றவர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நோயோடு போராடுகின்றவர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்காக கண்ணீர் வடிக்கின்றவர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளே, இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எனக்கு இன்று என்ன நடக்குமோ என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த பிள்ளைகளே, இன்று நீங்கள் கடவுளில் நம்பிக்கை கொள்ளுங்கள். வேலைக்காக ஒவ்வொரு நாளும் கம்பெனிகளுக்கு சொல்லுகின்ற மக்களே, நீங்கள் இன்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் இறை வார்த்தை 12 சொல்லுகின்றது, ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். அவரே நமக்கு துணையும் கேடயமுமாக இருக்கின்றார். சகோதரமே, நேற்றைய தினத்திலே ஒரு அம்மா என்னிடத்தில் ஃபோனில் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்றைய தினத்தில் காலையில் இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்ன முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை, மிகவும் குழம்பி போய் அப்படி வாழ்க்கையில் சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்து நான் இருக்கும்போது திடீரென்று உங்களுடைய இறை வார்த்தை எனக்கு கிடைத்தது. நான் அதை திறந்து அதை கேட்க ஆரம்பித்த நேரத்திலே அதிலிருந்து ஏதோ ஒரு செய்தி என்னுடைய பிரச்சனைக்கு அது தீர்வு காண்பது போல இருந்தது. அது மீண்டும் மீண்டும் எனக்கு நம்பிக்கையை தந்தது. அந்த நம்பிக்கையிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அந்த இறை வார்த்தை தான் நான் கொண்டிருந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்தது. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். ஏனென்றால் துன்ப காலத்தில் ஆண்டவரே நமக்கு துணையும் கேடயவுமாக இருக்கின்றார். அவருடைய இறை வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு, அவருடைய இறை வார்த்தையை முருக பிடித்து கொண்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போமா? இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு அருளிய அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கின்ற நாளாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.